ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் ஒரு தரமான சர்வைவல் த்ரில்லர் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம ஹீரோயின் அவங்க பையனை கூட்டுட்டு வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக அவங்க ஹஸ்பண்டோட காட்டுக்கு நடுவில் இருக்கிற வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. அங்கே போன பிறகு தான் தெரியுது அந்த காட்டுக்குள்ளே ஒரு வினோதமான கிரியேச்சர் ஒன்று சுற்றிட்டு இருக்கு. இப்போது அதுக்கிட்ட இருந்து இவங்க உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையா, உண்மையிலேயே அந்த கிரியேச்சர் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி என்ன அப்படின்ற ஒரு விறுவிறுப்பான கதையை சொல்லக்கூடிய படம் தான் 2025ல் ரிலீஸ் ஆன பாம்பி த ரெக்கனிங். இந்த படத்தோட முழு கதையை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போது கதைக்குள்ளே போகலாம். இப்போது படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வாய்ஸ் ஓவரில் ஒரு கதையை சொல்கிறாங்க. அதாவது ஒரு காட்டுக்குள்ளே அங்கே இருக்கிற மிருகங்கள் எல்லாமே நிம்மதியாக அதோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குங்க. அப்படி தான் 2 ஜோடி மான் அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு வேட்டைக்காரன் அந்த ஜோடி மானில் ஒரு மானை கொண்டுட்டு போயிடுறான். இதை பார்த்த இது கூட இருந்த ஒரு மானும் சோகத்தோட அங்கேருந்து அதோட பயணத்தை ஆரம்பிக்குது. அதுக்கு சோகம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கோவமும் வர ஆரம்பிக்குது. தனியாக இருந்த இந்த மானுக்கு இன்னொரு மான் ஜோடியாக கிடைக்குதுங்க. இதுக்கப்புறம் அந்த 2 மானுக்கும் பிறக்கிற ஒரு குட்டி மான் இருக்கு. இதுங்க 3 சேர்ந்து இப்போ நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அங்கே ஒரு வேட்டைக்காரன் ஜீப்பில் வரான். இதை பார்த்த இந்த 2 மான்களும் அந்த குட்டி மானை காப்பாற்றணும்னு சொல்லி அவங்களோட உயிரை கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறமா சும்மா இல்லாமல் அந்த காட்டுக்குள்ளே ஒரு கெமிக்கல்ஸையும் ஊற்றி விட்டுட்டு போயிடுறாங்க. இங்கே வந்த அந்த குட்டி மான் அவங்க அப்பா அம்மா இறந்த சோகம் தாங்க முடியாமல் சரின்ட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது தண்ணி தாகத்தில் அங்கே இருக்கிற கெமிக்கல் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருது. அதை குடித்தோடனே ஒரு கொடூரமான ஒரு மானாக மாறுதுங்க. ஸோ இதோட பேர் தான் பாம்பி. அப்படியே அந்த படத்தோட டைட்டில் கார்டையும் போடுறாங்க, பாம்பி த ரெக்கனிங். இப்போது ஒரு காட்டுப்பகுதியை காமிக்கிறாங்க. அங்கே 2 வேட்டைக்காரங்க அங்கே இருக்கிற சின்ன சின்ன மிருகத்தை எல்லாமே வேட்டையாடிட்டு இருக்காங்க. அப்படியே சீன் கட்டாக இப்போ நம்ம ஹீரோயின், இவங்க பேர் தான் ஜனா. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். இவங்களுக்கு ஆல்ரெடி டைவர்ஸ் ஆகிருக்கும். ஆனால் அவன் பையனோட சந்தோஷத்துக்காக இந்த வீக்கெண்டு அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஓவராக ஃபோனில் கேம் விளையாண்டுக்கிட்டே இருக்கான். இவங்க டாக்ஸி பிடிச்சி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த டாக்ஸி டிரைவர் தான் இவங்கள கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ இவங்க போகிற வழி எல்லாமே அந்த காட்டு பகுதி தாங்க. ஸோ காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ரோட்டில் தான் அவங்க போயிட்டுருக்காங்க. அந்த நேரம் அந்த சின்ன பையன், அவனோட பேர் பெஞ்சி, அவனுக்கு வாந்தி வர மாதிரி இருக்குன்னு சொல்லி காரை நிப்பாட்ட சொல்கிறான். கதவை திறந்துட்டு வெளியே போய் வாந்தி எடுக்கிறான். நம்ம ஹீரோயினும் பெஞ்சி கிட்ட வந்து, ஒன்றும் இல்லை, நீ வாந்தி எடுத்துட்ட, கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது பெஞ்சி நம்ம ஹீரோயினை பார்த்து, இதுக்கப்புறம் அப்பா வரமாட்டாரா, அப்பாவும் நீங்களும் ஒன்றா இருக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு கொஞ்சம் சோகமாயிடுதுங்க. ஸோ அப்புறம் அவங்க சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக, அப்படிலாம் இல்லை, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சும்மா சொல்கிறாங்க. நம்ம பாட்டியோட வீட்டுக்கு போனோடனே அப்பாவும் அங்கே வந்துடுவார், நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுத்துகிறாங்க. சரின்ட்டு இவனும் இப்போது காருக்குள்ளே ஏறிக்கிறாங்க. காரும் கிளம்புது. போய்கிட்டே இருக்கும்போது அந்த டிரைவர் இருக்கான்ல, அவன் நேராக பார்த்து ஓட்டாமல் பின்னாடி இவங்க கிட்ட பேசிக்கிட்டே ஓட்டிகிட்டு இருக்கான். அப்போ சடனாக இவங்க காருக்கு முன்னாடி வந்த ஒரு மிருகம் இவங்க காரை இந்த பக்கமாக தட்டி விட்டதில் காரு கவுந்துட்டு காட்டுக்குள்ளே போய் விழுந்துடுது. விழுந்ததில் 3 பேருக்குமே அடிபட்டு கிடக்காங்க. அப்போது அந்த ஆள் சொல்கிறான், அது ஒரு பெரிய மிருகமாக இருந்துச்சு, ஸோ அதனால எல்லாருமே உள்ளே அமைதியாக இருங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அது ஒரு மான் மாதிரி தெரியுதுங்க. நம்ம ஃபஸ்ட்டு சீனில் ஒரு வாய்ஸ் ஓவரில் மானை பற்றி சொன்னாங்கல்ல, அந்த கொடூரமான மான் தான் இங்கே வந்திருக்குது. இதோட பேர் தான் பாம்பி. ஸோ அந்த பாம்பி மான் அங்கே வந்து அப்படியே நடக்குது பாருங்கள். அந்த காலை பார்த்தோன்னே இவர் அமைதியாக இருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போது சடனாக காரோட விண்டோவை உடைச்சிக்கிட்டு அந்த டிரைவரை வந்து கடிக்க ஆரம்பிச்சிடுது. இவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது அவங்க பையனை கூப்பிட்டுட்டு ஹீரோயினும் அந்த காரோட விண்டோவை உடைச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மிருகம் அந்த டிரைவரை கொன்னுட்டு இவங்கள துரத்திட்டே ஓடி வந்துட்டுருக்குங்க. இதே நேரம் ஒரு வயசான பாட்டி வேற ஒரு இடத்துல நின்றுட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட், அதான் சைமன் இருக்காருல்ல, அவரோட வீட்டை காமிக்கிறாங்க. அங்கே நம்ம சைமனோட தம்பியோட ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டாங்க போல். ஸோ நம்ம ஹீரோயினுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சைமனோட அம்மா தான் அந்த பாட்டி, அவங்க தான் வெளியே நின்றுட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் மூளை சரியில்லாமல் இருக்கும் போல், அதனால அவங்க என்னென்னமோ பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த ஃபேமிலியில் மொத்தமாக 3 பேர். சைமனோட தம்பி பேர் ஜோஸோட தம்பி ராபு. இவங்க 3 பேர் தான். அதில் 2 பேர் இங்கே இருக்காங்க. அண்டு நம்ம ராபோட ஒய்ஃப் ஹாரியட்டும் இங்கே இருக்காங்க. அண்ட் அவங்களோட பையன் ஹாரிசனும் இங்கே தான் இருக்கான். இவங்க எல்லாரும், என்னடா இவ்வளோ டைம் ஆச்சு இன்னும் வர காணோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க.
அப்பதான் ஹேரியட்டு அங்க மேரிய காணோம் அப்படின்றத நோட் பண்றாங்க. வெளிய வந்து பார்த்தா மேரி அங்க நின்னுட்டு ஏதோ ஒண்ண புலம்பிக்கிட்டே இருக்காங்க. எத்தன வாட்டி சொல்றது? நீங்க இப்படிலாம் தனியா வரக்கூடாது அப்படின்ற மாரி ஹேரியட்டும் அவங்கள உள்ள கூட்டு போறான். இப்போ எப்படியோ அடிச்சு புடிச்சு அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த வீட்டுக்குள்ளேயும் வந்துடுறாங்க நம்ம ஹீரோயினும் பெஞ்சியும். இந்த சைடு காட்டுக்கு நடுவுல அந்த வேட்டைக்காரங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால்ல யாரு பேசுறான்றத காட்டல. ஆனா குரல் மட்டும் கேக்குதுங்க. இந்த மாரி "நீங்க போன வேலை முடிஞ்சுச்சா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "இல்ல நாங்க அததான் பார்த்துட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தகவல் குடுக்குறோம்." அப்படின்ற மாரி வச்சிடுறாங்க. இப்போ வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, அந்த டிரைவரும் அங்க தான் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர விட்டுட்டு நாங்க வந்துட்டோம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. சரி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும், அவங்க இருக்கிற அந்த ஏரியால சிக்னலே இல்ல. ஸோ ஃபோன் பண்ணவும் முடியாது. அப்பதான் நம்ம ஜாஸ் என்ன சொல்றான், "நான் போய் அவர பார்த்துட்டு வரேன். அவருக்கு ஹெல்ப் பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ காட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் வந்த காரு கீழ விழுந்திருக்கும்ல, அந்த இடத்துக்கு இந்த 2 வேட்டைக்காரங்க போயிடுறாங்க. அவங்க 2 பேரும் காருக்குள்ள பார்க்கும்போது, அந்த டிரைவரு அங்க செத்து போய் கிடக்கான். ஸோ இத பார்த்தோனே, இங்க ஏதோ ஒரு மிருகம் தான் அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்றத அவங்க நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு ஃபோன் இருக்கு. அந்த ஃபோன ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, அது நம்ம ஹீரோயினோட ஃபோன் தான். அதையும் அவங்க எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது, அவங்கள சுத்தி ஏதோ ஒரு மிருகம் கத்துற சத்தம் கேட்குது. அத கேட்டோனே கன்ன வச்சுட்டு ரெடியா அப்படியே சுத்தி பார்க்குறாங்க. இதே நேரம் வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் பெஞ்சிக்கு அடிபட்ட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பெஞ்சி அப்பா எப்போ வருவாரு, அவர் இது எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி நம்பிட்டு இருக்கான். அப்போ இந்த பக்கமா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அவங்க கன்னை வச்சுட்டு ரெடியா நிக்கும்போது அங்க டக்குன்னு நம்ம ஜாஸ் வந்துடுறான். ஆனா அவனை ஏதோ ஒரு மிருகம் நினைச்சு இவங்க ஷூட் பண்ணிடுறாங்க. அதனால அந்த இடத்துல அவன் கதை முடிஞ்சுச்சு. நம்ம ஹீரோயின் அந்த வீட்ல இருக்கிற ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி, அங்க ஒரு வால்ல பெயிண்டிங்க மாட்டி வச்சிருப்பாங்க. அந்த பெயிண்டிங்க பார்க்கறதுக்கு வினோதமா இருக்குங்க. ஸோ அத பார்த்துட்டு பயந்து நிக்கும்போது, அங்க வந்த நம்ம ராபு, "நீ என்ன இத பார்த்து பயப்படுறியா? இது ஒண்ணும் இல்ல. நம்ம மேரி தான் இத 1 வாரமா வரைஞ்சுகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியல. ஆனா இத தான் வரைஞ்சுகிட்டு இருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்றான் பாருங்க. சரி ஓகே அவங்க கற்பனையா இருக்கும் அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ நம்ம பாட்டி, பெஞ்சி, அப்புறம் ஹாரிசன் இவங்க 3 பேருமே ஒரே ரூம்ல தான் உட்காந்துருக்காங்க. ஆளாளுக்கு ஒரு ஒரு மூலையில அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ அந்த பாட்டி சைமன் சைமன்னு பெஞ்சிய பார்த்து சொல்றாங்க. அப்போ பெஞ்சி, "நான் சைமன் கிடையாது பாட்டி. நான் உங்களோட பேரன் பெஞ்சி" அப்படிங்கிற மாரி சொல்றான். ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் புரியல. சுயநினைவிலே இல்ல போல. ஆனா அவங்க ஏதோ ஒண்ணு நெனச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க மடியில கூட ஒரு நோட் புக்க வச்சு, அந்த மானோட வரைபடத்த தான் வரைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ சடனா என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு போய், அந்த ரூமோட லைட்ட ஆஃப் பண்ணிட்டு, விண்டோ வழியா நின்னுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பெஞ்சியும் அந்த பாட்டியோட நோட் புக் எடுத்து பார்க்குறான். அதில அந்த மானோட பிக்சர பார்த்தோனே அவன் பயந்து போயிடுறான். "இந்த மான் தான நம்மள அட்டாக் பண்ணுச்சு" அப்படின்ற மாரி நோட்டீஸ் பண்றான். இப்போ விண்டோ பக்கத்தில அவன் பாட்டி பக்கத்தில வந்து நிக்கும்போது, வீட்டுக்கு வெளியில லைட்டு ஆஃப் ஆகி ஆன் ஆகுதுங்க. அப்போ அந்த மான் அங்கேயும் வந்துருச்சு. அந்த கிரியேச்சர். அத பார்த்தோனே, "அம்மா இங்க வாங்க" அப்படின்ற மாரி கத்துறான். நம்ம ஹீரோயினும் அலறி அடிச்சுட்டு மேல இருந்து கீழ வராங்க. கீழ வந்து அவங்களும் அந்த மிருகத்த பார்த்தோன்னே, "இங்க நிக்காதீங்க, கெளம்புங்க" அப்படின்ற மாரி கத்துறான். அப்போ அந்த கிரியேச்சர் இவங்கள நோக்கி ஓடி வருது. அந்த கண்ணாடி உடைச்சுட்டு வீட்டுக்குள்ளேயும் வந்துருதுங்க. ஸோ இவங்க அங்கருந்து இன்னொரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த நேரம் நம்ம ராபோட ஒய்ஃப் ஹேரியட், ஹாரிசன் இவங்க 3 பேரும் ஒரு ரூம்ல நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க கதவு பக்கத்துல ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது பாருங்க. அந்த நேரம் அந்த கிரியேச்சர் அந்த ரூமுக்குள்ள வந்துட்டுருக்கு. இத பார்த்தோனே அவங்களுக்கு பயமாயி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த நேரம் நம்ம ஹாரிசன், அப்பா, பையன் 2 பேருமே அங்கேருந்து ஓடிடுறானுங்க. ஆனா இவ மட்டும் அங்கேயே உட்காந்துருக்கா. அப்போ பின்னாடி மேல பார்க்குறா பாருங்க, அந்த கிரியேச்சர் இவள பார்த்துட்டு நின்னுட்டுருக்கு. அங்கேருந்து அலறி அடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற ரூம்குள்ள போய் கதவ சாத்திடுறா. ஆனா அந்த கிரியேச்சர் அந்த கதவையும் திறக்க ட்ரை பண்ணுது. இப்போ இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சிடலான்னு பார்க்கும்போது, ஒரு விண்டோவ உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா உடைய மாட்டேங்குது. அந்த நேரம் இந்த கிரியேச்சர் கதவையும் திறந்துருதுங்க. ஸோ திறந்தோனே டக்குன்னு அந்த விண்டோவ திறந்துட்டு இவ கீழ விழ போறா. ஆனா அந்த கிரியேச்சர் இவளோட கால கடிச்சிருது. ஆனாலுமே இவ எப்படியோ சமாளிச்சு கீழ விழுந்துட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. இந்த நேரம் தப்பிச்சு போன இந்த 5 பேருமே வண்டிக்குள்ள ஏறிடுறாங்க. நம்ம தான் அந்த வண்டிய ஆன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சரி ஹாரியட் எங்க? அப்படின்ற மாரி அவங்க பையன் ஹாரிசன் கேட்குறான் பாருங்க. அப்போதான் ஹாரியட் அங்கேருந்து ஓடி வந்துட்டுருக்கா. அவ பின்னாடியே அந்த கிரியேச்சரும் தொரத்திக்கிட்டே வந்துட்டுருக்குங்க. ஸோ டக்குன்னு அவளோட உடம்ப துண்டா வெட்டிருது பாருங்க. இத பார்த்தோனே உங்களுக்கு அல்லு விட்டுடுது. அப்படியே இந்த வண்டிய ஸ்டார்ட் ஆக, அங்கருந்து வேகமா இந்த வண்டிய எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள தான் இவங்க போயிட்டுருக்காங்க. ஆனா இவங்க வண்டிய தொரத்திக்கிட்டே அந்த கிரியேச்சர் வந்துகிட்டே இருக்குங்க.
நம்ம ஹாரிசன் என்ன பண்ணுறான், காருக்குள்ளே இருக்கிற நிறைய திங்ஸ் எடுத்து அது மேலே தூக்கி போடுறான். ஆனாலுமே அது போகாமல் இவங்கள துரத்திக்கிட்டே தான் வந்துட்டுருக்கு. சரி இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிறான். இப்போ இவங்க பின்னாடி பார்க்குறாங்க பாருங்க, அந்த கிரியேச்சர் இவங்க பக்கத்துலேயே வந்துருச்சு. இந்த காருக்கு இந்த சைடாக வந்து இந்த காரை இடிக்குது பாருங்க. அப்போ நம்ம ஹீரோயின் டக்குன்னு கீரை போட்டு ஸ்பீடாக ஓட்டுறா அப்படின்ற மாதிரி ராபை திட்டுறா. ஆனால் ராபு கீரை ஸ்டக் ஆகி நின்றுக்குச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த கீரை போட ட்ரை பண்ணுறாங்க. ஆனா, அந்த அந்த கிரியேச்சர் இவங்கள அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ சடனா அந்த கியரும் ஆன் ஆக, இவங்க அந்த வண்டிய எடுத்துட்டு ஸ்பீடா அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. அந்த கிரியேச்சரும் அங்கேயே நின்னுடுது. இப்போ அடுத்த சீன்ல நம்ம சைமனோட வீட்ட காமிக்கிறாங்க. இங்க அந்த 2 வேட்டைக்காரங்களும் இங்க வந்துட்டானுங்க. அதாவது ஒவ்வொரு சம்பவம் எங்கெங்க முடியுதோ, அது முடிஞ்ச பிறகு தான் இவங்க வரானுங்க. எதுக்கு வரானுங்கன்னே தெரியல. வந்துட்டு இங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்டின்ற மாரி சொல்லிட்டுருக்கானுங்க. இப்போ இவங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டுருக்காங்கல்ல, போற வழியிலே ஒரு மரம் விழுந்து கிடக்கு. இவங்க பாதைய மறைச்ச மாரி. இப்போ என்ன பண்றதுன்னு அந்த வண்டிய நிப்பாட்டிட்டு கீழ இறங்கி போய் பார்க்குறாங்க. இப்போ இந்த மரத்த இன்னொரு பக்கமா போடணும் அப்டின்னா, கயிற கட்டி இந்த வண்டிய வச்சு தான் இழுத்துட்டு போணும் அப்டின்றத முடிவு பண்ணி, நம்ம ராபு உள்ள இருக்கிற கயிற வச்சு அந்த மரத்த கட்டிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் இந்த வண்டிய இழுத்துட்டு ஓட்டுறதுக்காக நம்ம பெஞ்சி தான் டிரைவர் சீட்ல உட்காந்துட்டு இருக்கான். அவங்க அம்மா பெஞ்சிய பார்த்து, "இங்க பாரு, உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிரைவிங் தெரியும்ல. ஸோ அத வச்சு நீ தான் இப்போ ஓட்டிட்டு போணும். உன்னால முடியும்." அப்படின்ற மாரி மோட்டிவேட் பண்றாங்க. அவன், "என்னால முடிஞ்சத நான் பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கும்போதே, இவங்க வண்டிக்கு முன்னாடி அந்த கிரியேச்சர் ஓடி வந்துட்டு இருக்கு. இத பார்த்த ஹீரோயினும், "வண்டி எடு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்ம பெஞ்சியும் ஆன் பண்ணிட்டு அந்த வண்டிய எடுத்துட்டு போறான் பாருங்க. அவன் ஸ்டார்ட் பண்ணோனே பின்னாடி இருந்த கயிறுல நம்ம ராபோட கால் மாட்டிக்கிட்டு, அந்த காரு அவன தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கு. அத பார்த்த ஹாரிசனு அப்பா அப்பான்னு கத்துறான். இவங்க அந்த கிரியேச்சருக்கு எதிர்ல போனோனே டக்குன்னு இந்த பக்கமா திருப்பி ஸ்பீடா போயிடுறாங்க. இந்த கிரியேச்சர் அந்த பாம்பே கிரியேச்சர் இந்த பக்கம் வந்துருதுங்க. ஸோ நம்ம ஹாரிசன் அதுகிட்டேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு நின்னுட்டுருக்கான். அப்போ அது அங்க தாங்க மோப்பம் புடிச்சுட்டு நின்னுட்டுருக்கு. இத பார்த்தோனே இவன் அப்படியே சைலன்ட்டா பின்னாடி போயிடலான்னு சொல்லி காலடி எடுத்து வச்சு போயிட்டுருக்கான். அப்போ டக்குன்னு ஒரு மரக்கிளையில கால் பட்டு சத்தம் கேட்டுருது. அந்த இடத்துக்கு அந்த கிரியேச்சர் தொரத்திட்டு வர, இவன் ஓடுனதுல சகதியில போய் விழுந்துடுறான். விழுந்துட்டு அவ்வளோதான் கதை முடிஞ்சுச்சு அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்கான். அப்போதான் அந்த கிரியேச்சர் இவன் பக்கத்துல வந்து இவன சாப்பிடுறதுக்காக வாய திறக்குது. அந்த நேரம் இன்னொரு பக்கமா ஒரு சவுண்ட் கேட்குதுங்க. ஸோ அந்த சவுண்ட் கேட்டோனே இவன விட்டுட்டு அது அந்த பக்கமா போயிடுது. இப்போ நம்ம ஹீரோயினும் பெஞ்சியும் காட்டுறாங்க. அவங்க வண்டி ஓட்டிட்டு போனதுல சடனா அந்த வண்டி நின்னு போயிருது. இவங்களால ஸ்டார்ட் பண்ணவும் முடியல. அப்போ நம்ம ஹீரோயின் மட்டும் நான் கீழ இறங்கி போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போறாங்க பாருங்க. அப்போதான் பின்னாடி அந்த கயிறுல மாட்டிக்கிட்டு நம்ம ராபு இழுத்துட்டு வந்ததுல அவன் மூஞ்செல்லாம் சிதைஞ்சு போய் அந்த இடத்துலயே செத்து போயிருக்கான். இத பார்த்தோனே அவங்க அரண்டுடுறாங்க. ஆனா இந்த விஷயத்த நம்ம பெஞ்சியும் பார்த்துடுறான். ஸோ அத பார்த்துட்டு, "உன்ன யாரு கீழ இறங்க சொன்னா? போய் வண்டிக்குள்ள போய் ஏறு" அப்படின்ற மாரி சொல்லி திட்டிடுறாங்க. அப்போதான் மேரி இந்த வண்டிக்குள்ள இல்ல அப்படின்றதை நோட்டீஸ் பண்றாங்க. மேரி அங்கேருந்து காட்டுக்குள்ள நடந்து போயிட்டுருக்காங்க. அத பார்த்தோனே இவங்களும் பின்னாடியே அவங்கள காப்பாத்துறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்படியே அந்த சீன் கட் ஆக, இன்னொரு பக்கம் நம்ம ஹாரிசனு அந்த கிரியேச்சர் வேற பக்கமா போனதுனால, இன்னொரு பக்கமா வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கான். அந்த நேரம் ஒரு முயலு இவன பார்த்துட்டே நின்னுட்டுருக்கு. "என்ன நீ வேறயா?" அப்படின்ற மாரி அந்த முயல எத்தி விட்டுடுறான். "போய் சாவு" அப்படின்ற மாரி சொல்லிடுறான். எப்படியோ பிரச்சனையிலேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்ற மாரி நின்னுட்டுருக்கும்போது, அந்த முயலு அதோட கூட்டத்தையே கூட்டு வந்துருச்சு. அதுங்கலாம் பார்க்கறதுக்கு சாதாரண முயல் மாரியே இல்லங்க. அதுங்களும் அந்த கெமிக்கல்ஸ குடிச்சிருக்கும் போல கொடூரமான முயல்களா மாறிருச்சு. அதுங்க எல்லாமே இவன நோக்கி வந்துட்டுருக்கு. இவனும் பின்னாடியே போயிட்டுருக்கான் பாருங்க. அப்போ ஒரு இடத்துல ட்ராப் செட் பண்ணியிருக்காங்க. இவன் பின்னாடி போனதுல தடுக்கி விழுந்துடுறான். அப்போ அவன் தலை அந்த ட்ராப்ல மாட்டிருது. அந்த முயலும் அவன வந்து அந்த இடத்துலயே கடிச்சு கொதறி சாகடிச்சிருது. இந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த மரத்துல இருந்த ஒரு சிசிடிவி கேமரா நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கு. இத யார் பார்த்துட்டு இருக்கான்னு தெரியல. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம மேரிய தேடி போன ஹீரோயினும் பெஞ்சியும் மேரி ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கறத பார்த்துட்டு அவங்கள கூப்பிட போறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் பக்கத்துல போறா. போயிட்டு, "மேரி இங்க பாருங்க. எங்க கூட வாங்க. இங்க இருக்கக்கூடாது. இது டேஞ்சர்" அப்படின்ற மாரி கத்துறா. ஆனா அவங்க, "இந்த இடம் ஒரு மரண இடம். இங்க வந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா செத்துருவோம்" அப்படின்ற மாரி புலம்பிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நம்ம பெஞ்சி சும்மா இல்லாம கையில இருக்கிற ஃப்ளேர் கன்ன ஆன் பண்ணிடுறான். ஆன் பண்ணோனே சுத்தி இருக்கிற எல்லாமே அந்த வெளிச்சத்துல தெரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினும் அத வாங்கி பார்க்குறாங்க பாருங்க. அப்போதான் தெரியுது அந்த இடம் ஃபுல்லாவே நெறையா எலும்பு கூடுங்களா இருக்கு. நெறைய பேர் செத்து பொணமா கிடக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு பயம் அதிகமாகுது.
அந்த நேரம் அந்த பாம்பி கிரியேச்சர் இங்க வந்துருச்சு. இங்க நிக்கக்கூடாது அப்படின்ட்டு மேரியும், பெஞ்சியும் கூப்பிட்டுட்டு அவங்க இந்த பக்கமா ஓடிட்டு இருக்காங்க. பெஞ்சிய எவ்வளோ தூரம் ஓட முடியுதோ ஓடுறா அப்படின்ற மாரி கத்துறாங்க. அப்படியே ஓடிட்டே இருக்கும்போது அந்த காட்டோடைய ரோடு சைடுக்கு வந்துடுறாங்க. அங்க தான் ஒரு வண்டிய பாத்துடுறாங்க. அந்த வண்டியில இருக்கிறது நம்ம வேட்டைக்காரங்க தான். ஸோ கரெக்டான டயத்துல வந்ததுனால இவங்கள காப்பாத்தி அந்த வண்டியில கூட்டு போறானுங்க. நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. அங்க என் ஃபேமிலியில இருக்கிற ஒரு பையன் மாட்டிட்டு இருக்கான். அவன காப்பாத்தணும். அது மட்டும் இல்லாம போலீஸ அனுப்பி விடணும். போலீஸ்க்கு கால் பண்ணணும். ஃபோன் இருக்கா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு அங்க இருக்கிற ஆளுங்க, "இங்க பாருங்க, எங்களோட இடத்துக்கு ஃபர்ஸ்ட்டு போவோம். அங்க போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் போலீஸ்க்குலாம் கால் பண்ணிக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்றானுங்க. ஒரு வழியா அவங்க இடத்துக்கும் போயிடுறாங்க. அங்க போன பிறகு தான் தெரியுது, அந்த இடத்துல தான் நம்ம சைமன் இருக்கான். அவன பார்த்தோனே பெஞ்சி போய் கட்டி புடிச்சுக்கிறான். "அப்பா" அப்படின்ற மாரி. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் நம்ம சைமன் கிட்ட தனியா வந்து பேசிட்டு இருக்கா. "இங்க இவ்ளோ டேஞ்சர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுமே, எங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்த கூடமா சொல்லாம மறைச்சிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கத்துறான். அதுக்கு அவன், "நான் தான் உங்கள வர வேணான்னு சொன்னேன்ல" அப்படின்ற மாரி சொல்றான். "நீ தெளிவா சொல்லியிருக்கணும். இதுல நம்ம பையனோட லைஃப்பும் அடங்கியிருக்கு. இந்நேரத்துக்கு அவனுக்கு எதா ஆயிருந்தா என்ன இருக்கும்?" அப்படின்ற மாரி கத்திட்டு இருக்கா. "இது ஒண்ணும் என்னோட தப்பு கிடையாது. உன்னோட தப்பு தான்." அப்படின்ற மாரி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே கேட்ட பெஞ்சி கோவமாயி வெளிய போயிடுறான். அங்க 2 பேரு சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு, "இப்பயாவது ஃபோன குடுங்க. நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபோன பார்த்துட்டு டக்குன்னு எடுக்குறாங்க பாருங்க. இவன் கன்ன வச்சு மிரட்டுறான். "அந்த ஃபோன குடுத்துரு. போலீஸ்க்கு சொல்லக்கூடாது. அப்படி சொன்ன அப்படின்னா, நாங்க மட்டும் கிடையாது, உன் ஹஸ்பண்டும் சேர்த்து தான் மாட்டுவான்." அப்படின்ற மாரி உண்மைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல இந்த மிருகங்கள் இப்படி ஆகுறதுக்கு காரணமே நம்ம சைமன் தான். ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருப்பான். அவன் தான் அங்க இருக்கிற கெமிக்கல் வேஸ்ட் எல்லாத்தையுமே, இந்த காடு சும்மா தானே இருக்கு, ஸோ இங்க வந்து போட்டுறலான்னு சொல்லி இவன் ஒரு டீம் அப் பண்ணி இந்த இடத்துல வந்து கொட்டிட்டு இருந்திருப்பான். ஸோ இவங்க எல்லாருமே அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி அந்த கெமிக்கல்ஸை கொட்டுனதுனால தான் இங்க இருக்க மிருகங்கள் எல்லாமே ஒரு மாரி கொடூரமா மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் இவங்க சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரே கடுப்பாயிடுது. "இவ்ளோ பெரிய குற்றத்தையா நீ பண்ணிட்டு இருக்க? உடனே நான் போலீஸ்க்கு சொல்றேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா அவன் கன்ன வச்சு மிரட்டுனோனே, சரி வேற வழி இல்லன்னு சொல்லி அந்த ஃபோன வந்து அவங்க கிட்ட குடுத்துடுறா. இப்போ இந்த சைடு நம்ம பெஞ்சிய காட்டுறாங்க. பெஞ்சி அங்க 2 பேரு ஒரு கூண்டுல ஒரு குட்டி மான அடைச்சு வச்சுட்டு கூட்டு போயிட்டுருக்காங்க. அத பார்த்துட்டு இவனும் பாவமா இருக்கே அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கான். அதுலேருந்து ஒருத்தன், "எனக்கு அர்ஜென்ட்டா டாய்லெட் வருது. நான் போயிட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு அங்க போறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பாம்பி கிரியேச்சர் அந்த இடத்துக்கு வந்து அவனையும் போட்டு தள்ளிடுது. இப்போ இன்னொரு ஆளும், அவன் என்னடா போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, இவ்வளோ நேரம் என்ன பண்றான்ட்டு இங்க கூண்ட வச்சுட்டு அவனும் பார்க்க போறான். இப்போ உள்ள நம்ம பெஞ்சி இல்ல அப்படின்றத நோட் பண்ண ஹீரோயின், நம்ம மேரி கிட்ட வந்துட்டு, "பெஞ்சி எங்க போனா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்ல. ஸோ அதனால அவங்க என்னென்னமோ புலம்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்ட்டு இவங்களே வெளிய வந்து பார்க்குறாங்க. இப்போ டாய்லெட் போனவன் என்ன ஆனான்னு சொல்லி பார்க்க போனான்ல, ஸோ அவன் அந்த இடத்துல செத்து கிடக்கிறத பார்த்துட்டு இவன் அங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறான். இந்த நேரம் நம்ம பெஞ்சி அந்த கூண்டுல அடப்பட்ட மான கூண்டுல இருந்து வெளிய எடுத்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே சிசிடிவி கேமரால உள்ள இருக்கிற பாஸ் லேடி பார்த்துட்டு இருக்கா. அவ பார்த்துட்டு எடின்ற ஒருத்தன் கிட்ட இத விஷயத்த எல்லாமே சொன்னோனே, அவன் இத தடுக்கணும் அப்படின்ற மாரி கன் எடுத்துட்டு அந்த பையன போட்டு தள்ளிடலான்னு சொல்லி வெளிய கிளம்பிட்டு இருக்கான். இப்போ இவன் அந்த கிரியேச்சர் கிட்டேருந்து தப்பிச்சு காருக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டான். கார ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஆனா அதுக்குள்ள அந்த கார உடைச்சுக்கிட்டு வந்த அந்த மானு இவன கடிச்சு அந்த இடத்துலயே சாகடிச்சிடுது. இந்த நேரம் நம்ம பெஞ்சி வேற அந்த மான் குட்டிய தூக்கிக்கிட்டு அம்மா அம்மான்னு கத்திட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் பெஞ்சின்னு கத்துறா. இவங்க 2 பேருக்குமே அவங்க சவுண்டு கேட்குது. ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்றது தெரியல. இந்த நேரம் எடி வேற கன் எடுத்துட்டு இந்த பையன போட்டு தரலான்னு சொல்லி வந்துட்டு இருக்கான். இப்போ அந்த வீட்டுக்குள்ள இருந்த பாட்டி அங்க உட்கார்ந்திருக்கும்போது, அந்த கிரியேச்சர் பாட்டி பக்கத்துல போயிட்டு அவங்கள கடிக்கலான்னு சொல்லி போகும்போது, இந்த பக்கமா ஒரு சவுண்ட் கேட்கறத பார்த்துட்டு, அந்த பக்கமா போயிடுது. பாட்டிய பார்த்தீங்களா எவ்வளோ தைரியம்னு சொல்லி, அந்த சவுண்ட குடுத்ததே அந்த லேடி தாங்க. ஸோ அவ தான் ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கா. அத பார்த்துட்டு இந்த கிரியேச்சர் அந்த கதவ உடைச்சுட்டு உள்ள வர பார்க்குது. அந்த இடத்துல ஒரு சிலிண்டர் வேற இருந்திருக்கும். ஸோ அத வச்சு இந்த மான சாகடிச்சிடலான்னு சொல்லி அவகிட்ட இருக்கிற கன்ன எடுத்து ஷூட் பண்றா. அந்த சிலிண்டரும் அந்த இடத்துலருந்து வெடிக்குது பாருங்க. அந்த இடமே வெடிச்சு சிதறுது. இத பார்த்த பெஞ்சி ஷாக் ஆகி நிக்க, இந்த நேரம் ஹீரோயினும், சைமனும் அங்க வந்துடுறாங்க. அதே மாதிரி எடியும் கன் எடுத்துட்டு இங்க வந்துடுறான். பெஞ்சிய பார்த்துட்டு, "அந்த மான என்கிட்ட குடுத்துரு, இல்லன்னா உன்ன நான் இங்கேயே ஷூட் பண்ணி சாகடிச்சுருவேன்." அப்படின்ற மாரி மிரட்டுறாரு. இத பார்த்த சைமனும், "இங்க பார்றா, நீ அந்த மான மட்டும் குடுத்துடுறா, இல்லாட்டி அவரு உன்ன போட்டு தள்ளிருவாரு." அப்படின்ற மாரி சொல்றான்.
ஆனா, இவன் குடுக்காம யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கான். அப்போ இவன் ஷூ பண்ணலான்னு சொல்லி போகும்போது, இந்த பக்கமா வந்த அந்த கிரியேச்சர் அது இன்னும் உயிரோட தான் இருக்கு போல. அதோட உடம்புல அப்படியே தீப்பொறி பறக்க, அந்த இடத்துல ஓடி வந்து இவன அப்படியே அடிச்சு தூக்கிட்டு போயிடுது. தூக்கிட்டு போய் இன்னொரு பக்கமா போட்டுதுங்க. சரி, இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோயின் பெஞ்சிய நோக்கி வந்துட்டு இருக்காது. இத பார்த்தோனே என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கும்போது, நம்ம சைமன் அங்கருந்து எஸ் ஆயிடுறான். அவன் பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான்றது கூட பார்க்காம, "என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கருந்து கெளண்டுக்கிறான். இத பார்த்தோனே தான் நம்ம பெஞ்சி புரிஞ்சுக்கிறான். "அம்மா, நான் இன்ன வரைக்கும் நம்ம அப்பா ரொம்பவே நல்லவர்ன்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப தான் எனக்கு புரிஞ்சுது. உங்கள தான் நான் ரொம்ப லவ் பண்றேன்." அப்படின்ற மாரி உண்மைய சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரம் கிரியேச்சரும் பக்கத்துல வந்துருது. "நீ அசையாம நில்லு. நான் எப்ப சொல்றேனோ அப்ப தான் நீ ஓடணும். நான் இந்த பக்கமா சத்தம் போடுறேன். அது என்ன நோக்கி வரும். எனக்கு வேற வழி இல்ல. ஸோ நீ தப்பிச்சிரணும். அதான் எனக்கு முக்கியம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்ட அவனுமே சோகமா அழ ஆரம்பிக்கிறான். அப்போதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அந்த குட்டி மான் இருக்குல்ல, அத பார்த்துட்டு தான் இந்த கிரியேச்சருமே இங்க பக்கத்துல வந்திருக்கு. அந்த குட்டி மான் இதோடைய குட்டியா தான் இருக்கணும் அப்படின்றத கெஸ் பண்ணிட்டு, அந்த மான எடுத்து இந்த கிரியேச்சர் கிட்டயே குடுக்குறாங்க. ஸோ அதுவும் இந்த மான நக்குதுங்க. ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கிறாங்க, இதோட குட்டி தான் அதுன்னு சொல்லி. ஸோ அவ்வளோதான். இப்போ ஒண்ணு சேர்த்தாச்சு. இந்த மானுக்காக தான் இது இவ்வளோ தூரம் எல்லாரையுமே வேட்டையாடிட்டு இங்க வந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ சடனா அந்த பக்கமா அடிபட்டு கிடந்தவன் எந்திரிச்சு வந்து இந்த கிரியேச்சர அவன் கண்ண வச்சே சுட்டு கொன்னுடுறான். அதுவும் கீழ விழுந்துருது. நம்ம ஹீரோயினும், பெஞ்சியும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரம் அங்க வந்த பாட்டியம்மா, நம்ம எடிய அவங்க அவங்க கன்ன வச்சு போட்டு தள்ளிடுறாங்க. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட்டா வந்தேன்ல அப்படின்ற மாரி நிக்கிறாங்க. இப்போ பெஞ்சிய போயிட்டு, "பெஞ்சி என்னோட பேரா" அப்படின்ற மாரி சொல்லி கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ சுயநினைவு வந்துருச்சு போல. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம சைமனு அங்கேருந்து எஸ்ஸா இருந்தார்ல, அவரோட கதைய பார்க்க வேணாமா? அவரு கார எடுத்துட்டு போயிட்டுருக்கும்போது, சடனா அந்த கார் நின்றுக்கும். பின்னாடி ஏதாவது டூல்ஸ் எடுக்கலான்னு சொல்லி பாப்பாரு பாருங்க. அப்போ முன்னாடி திரும்பி பார்க்கும்போது, காருக்குள்ள அந்த கொடூரமான முயல் வந்து உட்கார்ந்திருக்கு. இப்போ இதுகிட்டேருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்டான்னு சொல்லி, அந்த கதவோட லாக்க திறக்க போறாரு பாருங்க. அப்போ சடனா அந்த முயல் அவரோட சங்க கடிச்சு அந்த இடத்துலயே போட்டு தள்ளிருது. இவரோட கதை முடிஞ்சிருச்சா? இப்போ காட்டுக்குள்ள அந்த மான் செத்து போயிருந்ததுல, அத சுத்தி அந்த குட்டி மான் அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்குங்க. இத பார்த்த நம்ம ஹீரோயின், பெஞ்சி எல்லாருமே சோகத்தோட நின்னுட்டு இருக்காங்க. ஒரு வழியா அவங்க அந்த கிரியேச்சர் கிட்ட இருந்தும், இந்த ஹண்டர்ஸ் கிட்ட இருந்தும் தப்பிச்சுட்டாங்க. என்ன ஒரு சோகம், அந்த மான் மட்டும் செத்து போயிடுச்சு. இந்த குட்டி மானு தனிமையா ஆயிடுச்சுங்க. என்னதான் இருந்தாலும் இந்த மனுஷங்கனால இந்த மிருகத்துக்கு ஆபத்து தான் அப்படின்ற மாரி இந்த படத்த முடிச்சிடுறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மூவில வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.